திராவிட பேச்சங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று தீபாவளி. மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா, எல்லாரும் புது ஆடை வாங்கி, இனிப்பு வாங்கி, பட்டாசு வெடித்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், இந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நரகாசுரன் இறந்த நாள், அதனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க. நான் கேட்ட வரைக்கும் அப்படியா, நரகாசுரன் இறந்தனால கொண்டாடலாமா, என்ன, ஏன் அப்படி, அந்த நரகாசுரன்ற ஒரு யாரு, ஏன் அப்படி அவர் இறந்தனால எல்லாரும் கொண்டாடுறாங்க என்று சொல்லி எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. சரி, நாம இது என்னவா இருக்குன்ட்டு நம்ம அதை என்னன்னு தேடி பார்த்துடலாம் அப்படின்ட்டு கூகுள்ல தான் நானும் தேடினேன். இது இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் சீக்கியர்கள் கொண்டாடுறாங்க, பௌத்தர்கள் கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொரு காரணங்களை வச்சிட்டு இருக்காங்க. சரி, அதை யாருன்னு பார்க்கலாமே. சீக்கியர்கள் 1577 பொற்கோயில் கட்ட துவங்கியிருக்கு. அந்த நாளை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க தீபாவளியை. அதே போல சமணர்கள் அதே மகாவீர் வீட்டுக்கு வந்த நாளை சமணர்கள் தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்துக்கள் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம். இந்த காரணத்தெல்லாம் கேட்கும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழற மாதிரி இருக்குது. நம்பும்படியாக ஒரு காரணம் கூட நம்மளால அதை ஏத்துக்க முடியல. ஒண்ணு கூட அறிவியல் பூர்வமாகவோ வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலேயோ எதுவுமே சொல்லல. நம்ப முடியாத கதைகளாக இருக்குது, ஆபாச கதைகளாகவும் இருக்குது. இந்த தீபாவளி எப்ப இருந்து கொண்டாடிட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் முறையான சான்றுகள் எதுக்குமே இல்ல. ஒருத்தர் திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற தலைவர்கள், ஆய்வாளர்கள்லாம் 19ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க. இது ஆரியர்களின் வருகைக்கு பிறகு அவங்க இந்த தீபாவளிய மதத்தின் அடிப்படையில தாழ்ந்த இந்த சூத்திர அடிமைகள் என்பவர்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி கடவுளின் பெயரை சொல்லி அடிமைப்படுத்துவதற்காக இந்த கொண்டாட்ட மனநிலையை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா ஏன் நரகாசுரனை இறந்த நாள கொண்டாடணும் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு, ராமாயணத்தின்படி ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசத்தை முடிச்சிட்டு வர நாள், வீட்டுக்கு வரனால தீபாவளியா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு கிருஷ்ணருக்கும் அவங்களுடைய மனைவி, கிருஷ்ணரோட மனைவி யாருன்னாக்க பூமா தேவிக்கும் பிறந்தவர் தான் அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கிருஷ்ணனும் பூமா தேவிக்கும் பிறந்தவர் தானே, எதுக்காக அவரை அழிக்கணும், எதுக்காக அது கொண்டாடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வி வருது. சரி, ராமன் வந்தனால அது ராவணனை அழிச்சனால கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராமாயணத்துல. இது பூமா தேவிக்கு நரகாசுரன் பிறக்கிறாரு. பிறந்து என்ன பண்றாரு, அசுர குணத்தோட இருக்காரு. அது என்ன அசுர குணம்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு, இத்தனை வருஷமா அவர் இறந்தனால மக்கள் கொண்டாடி எப்ப எவ்வளவு பெரிய கொடூரனுங்களாக இருந்தாலும் நம்ம இறந்தவங்களை எப்பயுமே கொண்டாடுற பழக்கமே இல்ல. அது மனித குலத்துக்கு விரோதமானதாக இருக்குது. ஆனாலும் அதையும் கொண்டாடுறாங்க. அப்படி என்னதான் தப்பு பண்ணிருப்பாரு நரகாசுரன் சொல்லி பார்த்தோம்னா, அந்த தேவதைகளோட தோட திருடிட்டு போயிட்டாங்க. இது ஒரு காரணம். திருடிட்டு போயிட்டாரு. அதனால போயிட்டு கிருஷ்ணரோட பூமா தேவி கிருஷ்ணரோட மனைவியா சத்யபாமாவாக உருவெடுத்து நரகாசுரனை கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னாக்க, தேவர்களோட அந்த வேதத்தை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வேதம்னா என்னன்னு பார்த்தா கல்விதான். நம்ம இது வரைக்கும் வேதத்தை நமக்கு யாருமே படிக்க கொடுத்தது இல்ல. அந்த வேதம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது அந்த நூலிபன்ஸுங்களுக்கு, பார்ப்பனர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அதை இன்னும் நம்ம படிச்சதும் இல்ல. அந்த காலத்துல இருந்தே இந்த கல்வி போராட்டம் தான் நடந்திருக்குது. கல்வியை படிக்க விட்டாக்க எதுக்கு அதை திருடிட்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்று ஒரு கேள்வி வருது. ஒரு புத்தகத்தை திருடிட்டு போனதுக்காக அவரை அழிச்சு அதை ஒரு கொண்டாட்ட நாளாக கொண்டாட வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, இதுல தேவர்களுக்கும் நரகாசுரனுக்கும் போர் நடக்குது. அப்போ நரகாசுரனை கொன்னுடுறாங்க. அப்போ
தோற்றவங்கள வெற்றி பெற்றவங்க தேவர்கள். அப்ப தோற்றவங்கள நம்ம வந்து கொண்டாட வச்சிருக்காங்க. நம்மள உணர்வு பூர்வமாக இதை போய் நம்மள வந்து கொண்டாட வச்சிருக்காங்க. எப்பயும் வெற்றி பெற்றவங்க தானே கொண்டாடுவாங்க. இங்க ஏன் தோற்றவங்கள அப்படி அவங்க நரகாசுரன் செஞ்ச தப்பு வந்து வேதத்தை திருடிட்டு போனது. சரி, அந்த காலத்தோட முடிஞ்சு போயிருச்சா? அதுக்கப்புறம் அசுரர்களே இல்லையா? அதுக்கப்புறம் திருடர்களே இல்லையா? கொலைகாரங்களே இல்லையா? இந்த நாட்டுல பிறக்கவே இல்லையா? அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்போ வந்து கொலை செய்யறவங்க எல்லாருமே நரகாசுரன்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இவங்க அசுரன்னு யார் சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்படி பல்வேறு விதமாக குழப்பும் விதமாக இந்த தீபாவளிக்கு வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லாம புராண கதைகளின் அடிப்படையில இவங்க சொல்லக்கூடிய கதைகள் எதுவுமே இப்ப வந்துட்டு பூமி தாய்க்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? பூமியை சுருட்டிட்டு வராகன் அவதாரம் எடுத்து பூமி, அதாவது கிருஷ்ணரோட மனைவி மேல ஆசைப்பட்டு பிறந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வராகனும் கிருஷ்ணரும் பூமி தாயும் எப்படி வந்து கலவி கொள்ள முடியும்? கிருஷ்ணர் வந்து பெண் வேடம் எடுத்து வராகனோட சேர்ந்து கலவி கொண்டு நரகாசுரன் பிறந்தாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் மதத்துக்கு ஒரு கதை இருக்கு. சமண மதத்துக்கு ஒரு கதை இருக்கு, சீக்கிய மதத்துக்கு ஒரு கதை இருக்கு, பௌத்த மதத்துக்கு ஒரு கதை இருக்கு. அதே போல அந்த மதத்துங்களுக்காக ஒவ்வொரு கதை தான். ஆனா இந்த இந்து மதத்துல இருக்கிற கதைக்கு மட்டும் பல்வேறு காரணங்கள். இப்படி இந்த தீபாவளிய நம்ம எல்லாம் ஒருத்தர் இறப்ப நம்ம கொண்டாடக்கூடிய சூழ்நிலைய மக்களை வந்து இரக்கமற்றவர்களாக ஒரு இறப்ப கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைய வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நம்ம மக்கள் தான் சிந்திக்கணும். ஒரு இறப்ப நம்ம கொண்டாடலாமா? எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, இது வந்து அறிவியல் பூர்வமா இல்லாததுனால நீதிமன்றமே என்ன சொல்லிருக்குன்னா, இந்த பட்டாசு வெடிப்பதனால சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது, வீதி எல்லாம் குப்பையாகுது, இதனால பெரிய பொருட்செலவு ஏற்படுகிறது. இந்த பொருட்செலவுனால யாருக்கு எந்த நன்மையும் இல்ல, கெடுதல் தான் ஏற்படுகிறது என்று சொல்லி அந்த பட்டாசு வெடிக்கிற கால நேரத்தை கூட குறைச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். காலையில 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம். காலையில 6 to 7, மாலை 6 to 7 நினைக்கிறேன், 7 to 8 ஏதோ ஒரு டைம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கூட உத்தரவு போட்டிருக்கு. அது விஞ்ஞான பூர்வமாக இருந்தாக்க இந்த தடையை யாராலையும் தடை பண்ண முடியாது. இது ஒரு வரலாற்று நிகழ்வும் அல்ல. இது ஒரு புனைவு கதையாக, யாரும் நம்ப முடியாத, நடைமுறைக்கு ஒத்து வராத கதையாக இருப்பதனால் இதை வந்து மக்கள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி பழக்கப்பட்டதனால் இது தொடர்ந்துகிட்டே வருது. மக்கள் தான் இதை வந்து இந்த கொண்டாட்டம் தேவையா? கொண்டாட்டம் என்பது நமக்காக உருவாக்கப்பட்டது. அது எந்த நாள்ல எப்படி கொண்டாடணும், இந்த சுற்றுச்சூழல் மாசு அல்லாத அளவுக்கு நம்ம கொண்டாட்டத்தை நமக்காக நாம வரையறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.